என்னங்க இது? குடத்தை கொடுத்து தண்ணி புடிச்சிட்டு வர சொன்னா இப்படி தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. எப்பதான் இந்த பழக்கத்தை நிறுத்த போறீங்களோ? இதுக்கு ஒரு முடிவு அவன் நிறுத்த போறதில்லை. என்ன முடிவு? போன ஜென்மத்தில் நான் யார்? என்ன அநேகமா கழுதியாவோ குதிரையாவோ பிறந்திருப்பீங்க. நான் உன்னை பத்தி கேட்கலடி, என்ன பத்தி கேட்டேன். போன ஜென்மத்துல நான் ஒரு மிகப்பெரிய சங்கீத வித்வான் அப்படின்னு ஜாதகம் சொல்லுது. ஆனா எந்த வாத்தியத்துல வித்துவாங்கிறது தெரியாதனாலதான் கண்ணுல பட்டதெல்லாம் எடுத்துவா. ஓ, இந்த வாத்தியத்தை கூட முயற்சி பண்ணலாமே. நீங்க வேற, இது ஊதாங்குழல். புல்லாங்குழல். ஆமா, ஓட்ட இல்ல. உங்களுக்கு வேற வேலை இல்ல. போடி. I am Major Jagannath, retired. என்ன பார்த்தா ரிட்டையர்ட் ஆன மாதிரி தெரியல. தெரியல. உடம்பு அவ்வளவு ட்ரிம்மா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம பொண்ணோட ஜாதகத்தையும் பையனுடைய ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்த்தோம். ரொம்ப அற்புதமா இருக்கு. இப்படி அமையிறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் ஆல் ரைட். பொண்ணை கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க. பார்த்து பிடிச்சிச்சுன்னா சட்டுப்புட்டுன்னு பேசி முடிவு பண்ணிடலாம். நோ, பொண்ணை கூப்பிடுறது, நமஸ்காரம் பண்ண வைக்கிறது, வீணை வாசிக்க சொல்றது, சொஜ்ஜி பஜ்ஜி சாப்பிடுறது, அதெல்லாம் இங்க நடக்காது. இது ஒரு வித்தியாசமான இடம். பொண்ணை பாக்குறதுக்கு முன்னால மாப்பிளைய ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு அவர் பதில் சொல்லணும். தாராளமா கேளுங்க. என் பையன் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவான். நேத்து கூட டிவில கிஸ் ப்ரோகிராம் பாத்தீங்களா? அதுல அவன் தான் ஃபர்ஸ்ட். கிஸ் ப்ரோகிராமா? ஓ, யூ மீன் குவிஸ் ப்ரோகிராம். அங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் சுலபமா பதில் சொல்லிட்டு 2 ஃபெனைல் பாட்டில் 4 சோப்பு கட்டிய பரிசா வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா அது இங்க நடக்காது. நான் கேட்க போற கேள்விக்கு நல்லா யோசிச்சு சிந்திச்சு பதில் சொல்லணும். கேட்கட்டுமா? தாராளமா கேளுங்க. இந்த உலகத்துல கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இதான் கேள்வி. ரொம்ப சிம்பிள் சார். கடவுள் இருக்கார். கடவுள் இல்லாட்டி பொழுது விடியாது, பொழுது சாயாது. நீங்களும் இருக்க முடியாது, நானும் இருக்க முடியாது. கடவுள் இல்லைன்னு சொல்றதே பெரிய பாவம் சார். ஒரு விஷயம், எவன் கடவுள் இல்லைன்னு ஆணித்தரமா சொல்றானோ அவன் தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை. அவுட். சார், இது நல்ல சம்பந்தம். இதை விட்டு அவுட். போங்கய்யா. அப்பா போயிட்டாங்களா? அனுப்பிச்சுட்டேனே. இப்படி எத்தனை பேர் அனுப்பிச்சிருவீங்க? கவலைப்படாதம்மா, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா தேடி பிடிச்சு கொண்டு வரேன் பாரு. எப்போ? 50 வருஷம் கழிச்சா? விளையாடாத. அம்மா எங்க? அம்மா இன்னைக்கு மௌன விரதம், சாமி கும்பிட்டு இருக்காங்க. பாத்தியாடா நம்ம நிலைமைய? மாசம் மாசம் ஒழுங்கா வீட்டுக்காரமாட்ட வாடகை கொடுத்துட்டு இப்படி ஏணி போட்டு விளையாடுறோம். வாசல் வழியா போனா அந்த கங்கம்மா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இறுக்கி கட்டி பிடிச்சுப்பா. நீ ஒழுங்கா ஏணிய கட்டியா அப்படி பிடிக்கிற, ஒழுங்கா ஏறு. வாங்க தம்பி, வாங்க. ஐயோ, பார்ட்டி வந்துருச்சே. ஏங்க, எப்போது உங்க தம்பி இப்படி ஏணி மேல ஏறிருக்காரா? சேச்சே, ஒரு நாள் கூட என் தம்பி இப்படி வந்தது இல்ல. மேல வாங்க. ஏறு, தப்பிச்ச ஏறு. ஏங்க, கீழே ஏதோ பெருச்சலி கத்துற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, நீங்க வேற. என் வீட்டுக்காரர் புல்லாங்குழல் வாசிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு 6 மணி தானே வாசிப்பாரு. இது அவரோட குருநாதர் விட்டுட்டு போன புல்லாங்குழல். ஓஹோ, குருநாதரோட ஃப்ளூட்டை இவர் வாசிக்கிறார். குருவை மிஞ்சிய சிஷ்யன். அவரை விட இவர் வாசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க ரசனையா ரொம்ப வித்தியாசமான ரசனையா இருக்கீங்க. என்ன தம்பி சொன்னீங்க? ஏய், மணி 12ஆவதுடா, இன்னும் ஊதிட்டு இருக்காடா. பேய்கள் நடமாடும் நேரம். அவ வாசிக்கிட்டு ஃப்ளூட் மாதிரியா இருக்கு? சாவுக்கு சங்கூதர மாதிரில இருக்கு. கவலையே படாத, அவன் சங்க புடிச்சா நான் நிறுத்திட்டு வரேன். சங்க பிடிக்கிறியோ எதை பிடிக்கிறியோ, அவன் இம்சை தாங்க முடியுதா? என்னமா வாசிக்கிறீங்க? ஃப்ளூட் மகாலிங்கமே அப்படி வாசிச்சதே இல்லைங்க. நீங்க பெரிய லிங்கங்க. எவ்வளவு நேரம் வாசிக்கிறீங்க? தம்பி, உண்மை என்னன்னா, ஃப்ளூட்ட பொண்டாட்டிக்கிற கொடுத்துட்டு தூங்கலான்னு பார்த்தேன். அதை நான் கெடுத்துக்கினேன். இல்லப்பா, நீ இந்த அளவுக்கு ரசிக்கும் போது இந்த ஃப்ளூட்டை நான் கீழே வைக்கிறதாக இல்ல. திருப்பி வாசிக்காம விட போறது இல்ல. என்னாச்சு? தம்மு இல்லப்பா. சொல்ல வேண்டியதானே. என்ன பிராண்ட் நீங்க? சிகரெட்டா? அரைச்சு இதே வேணுதான். இந்த தம்மு இல்லப்பா. இந்த தம் ப்ராப்ளம் உங்களுக்கு எத்தனை நாளா இருக்கு? அப்பப்ப வரும், அப்பப்ப போகும். பாத்துங்க, ஒரே அடியா போயிட போகுது. என்னப்பா சொல்ற? ஆமாங்க, எங்க சின்ன சித்தப்பாவோட பெரியப்பா ஒருத்தர் இருந்தாரு. அவர் உங்களை மாதிரியே ஃப்ளூட் வாசிப்பார். அவரு பொண்டாட்டி இதே மாதிரி பக்கத்துல உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டு தருவாங்க. நாலு இந்த ஓட்டையில ஊதுறாருங்க. இந்த ஓட்டையில மூச்சு போயிடுச்சு. அப்புறம் போன மூச்சு எங்கிட்ட திரும்பிடுது, புதைச்சிட்டான். அட பாவீங்களா, இதுதான் நீ அன்னைக்கு சொல்ல. இன்னைக்கு தானே உங்களுக்கு அரப்பண்ணு எனக்கு தெரியும். தம்பி,
நீங்க நல்லா இருக்கணும். இப்போ அது சொன்னீங்களே எங்க இந்த தாலி குங்குமம் நினைச்சிருக்கணும்னா இனிமே நீங்க இந்த புல்லாங்களே தொடக்கூடாது. தொடவே மாட்டேமா, தொடவே மாட்டேன். இந்த கலை அழிஞ்சிடாதுங்க. டேய், இவ்வளவு பெரிய கொலைய பத்தி சொல்லிவிட்டு கலைய பத்தி பேசுறாடி. எழுந்து போடா போல நீங்க. இல்ல, ஒரே ஒரு ஊதுங்க. மரியாதை போட. அப்ப இனிமே இதை தொட மாட்டீங்க. இந்த ஜென்மத்தில் தொடர்பான மரியாதை போய் உள்ள. அது போதும். போடா. எப்போ தம்பி, நல்லா ஞாபகம் வச்சீங்க. எவ்வளவு படிச்சிருக்கிறீங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு நகை போட போறீங்க, எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு முக்கியம் இல்ல, கடவுள் இருக்கிறாரோ இல்லையா? இல்ல, அதான் முக்கியம். தரகர, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாங்க அசத்திரோம், அசத்தி. அம்மா, அம்மா வாங்க. வணக்கம். வணக்கம். ஐயா இருக்கிறாங்களா? வெளியூர் போயிருக்காங்க. என்ன விஷயம்? மாப்பிள்ளை வீட்டார் வந்திருக்கிறாங்க பொண்ணை பார்க்க. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்கம்மா. உட்காருங்க. பையன் எம்காம் படிச்சுட்டு பேங்க்ல வேலையில இருக்கான். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. உங்க குடும்பம் நல்ல குடும்பம்னு கேள்விப்பட்டு தான் உங்களோட சம்பந்தம் வச்சுக்கலாம்னு வந்திருக்கோம். இத பாருங்க, பையன் எங்க வேலை பாக்குறான், எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்ல. நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நீங்க கேளுங்கம்மா, என்ன வேணாலும் கேளுங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. நான் கேட்க போறது ஒரே கேள்வி. இந்த உலகத்துல கடவுள் இருக்காரா இல்லையா? ஏன் சிரிக்கிறீங்க? இது என்னமா கேள்வி? இந்த கேள்விக்கு அவசியமே இல்ல. அப்படின்னா அப்படின்னா கடவுள்னு ஒருத்தர் இந்த உலகத்துல இல்லவே இல்ல. இருக்குன்னு சொல்றதே பைத்தியக்காரத்தனம். எழுந்துடுறா. கரெக்டா தானே சொன்னாரு. என்னது கரெக்டா சொன்னானா? யோ தரகு, இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்த மரியாதையா எங்களை கூட்டிட்டு வெளியே போயா. என்கிட்டயே கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களா? வாங்க வாங்க. எடுத்துக்க. என்ன ஸ்வீட்? எனக்கு வேலை கிடைச்சிச்சுமா. அப்படியா? ஆமா, ஆர்கே பிரஸ்ல மாசம் 1000 ரூபாய் நாளைக்கே ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. இது கேட்கும்போது உன்னை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏ என்ன ஏன் மாமா சொன்னது மறந்துட்டியா? நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட, அதுக்கப்புறம் என்ன, என் கல்யாணம் தானே. ஓ, அதான் மறந்தே போயிட்டேனே. மாமா, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன? எங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. என்ன, உங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சதுன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். ஸ்வீட்ல கிடையாதா? ஐயோ, இப்பதானே சாப்பிட்டேன். உங்ககிட்ட ஸ்வீட் இருக்கு. நீங்க எது சொல்றீங்க? நீ எதை நினைச்ச? நீங்க எதை நினைச்சீங்க? அத நினைச்சேன். ஐயோ, சீ. ஐயோ, கைய விடுங்க மாமா, அம்மா வந்துட போறாங்க. ஏய், ஏய், ஏய். கைய விடுங்க. நான் எங்க கைய வச்சேன்? இப்போ நீங்க எனக்கு கட்டி பிடிக்கல. ஏய், ஏய், ஏய். இப்படி அபாண்டமா படி போட்டு ஆளை கவுக்குற வேலை வச்சுக்காத. இப்போ நீங்க ஸ்வீட் கேட்கல? ஸ்வீட்டா? நான் எப்ப காரம் கேட்டவங்கிட்ட இப்ப ஸ்வீட் கேக்குறதுக்கு? ஏய், என்ன சித்தப்ப குழம்பி போச்சா? அப்ப இதெல்லாம் கனவா? ஓ, கனவு. அந்த ரேஞ்சுக்கு போயிட்டீங்க நீங்க? பின்ன போகாம. மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஐயோ, நல்லா விசாரிச்சீங்களா? அவனுக்கு கிடைச்சிருக்க கூடாது. கிடைச்சிச்சு மாமா. ஆர்கே பிரஸ்ல 1000 ரூபாய் சம்பளம். பிரஸ் பேர் என்னன்னு சொன்னேன்? என்னங்க எல்லாம் பழைய டிசைன் இருக்கு. இதுல எதுனா புது டிசைன் இருக்கா? ஏங்க, இந்த பையனுக்கு வேலை கொடுத்துறீங்க? ஆமா, வேலை வேணும்னு கேட்டான். பிரஸ்ல வேலை கொடுத்துருக்கேன். இவன் எனக்கு தெரியுங்க. இந்த பையன் பாருங்க, இதுக்கு முன்னாடி 3 கம்பெனில வேலை பார்த்தான். முதல் கம்பெனில வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே முதலாளி அவுட். ரெண்டாவது கம்பெனில வேலைக்கு சேர்ந்த 2வது நாள் முதலாளியோட சம்சாரம் அவுட். ஏன்னா முதலாளி ஏற்கனவே அவுட். 3வது கம்பெனிக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட்டுங்க. இப்ப கம்பெனியே இல்ல, எரிஞ்சு சாம்பலா போச்சு. அந்த கஷ்டம் தாங்காம முதலாளி குடும்பத்தோட சூசைட் பண்ணிட்டாரு. எனக்கு என்னன்னா, இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் இந்த பையனுக்கு நீங்க வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா யூ ஆர் கிரேட். கையபடியா? உண்மையிலேயே எனக்கு இதெல்லாம் தெரியாது. பதட்டப்படாதீங்க. இந்த நேரத்துல நீங்க அமைதியா இருக்கணும். உட்காருங்க உட்காருங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சேன். ஒன்னும் தப்பு இல்ல. நல்ல பையன். கொஞ்சம் கூட சம்பளம் போட்டு வேலைக்கு வச்சுங்க. நல்ல பையனா? ஏமன் தம்பி, ஏமன் அவன். அதான் வஞ்சியில. ஆமா தம்பி, ஏமன் சதீஷ் அவன் பேரு. இத நான் கவனிக்கலையே. இதெல்லாம் கவனிக்கணும். நெத்தியில பட்டு அடிச்சா மட்டும் போதாது, உள்ள திங்க் பண்ணுங்க. தம்பி, நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் தம்பி. நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துறீங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் தம்பி. நான் உள்ள வந்துட்டேன்ல, இனிமே எல்லாம் டர்னிங் பாயிண்ட் தான். எம்என் சதீஷ். ஏமன் என்னாச்சு உன் வேலை? ஊர்ல இருக்கிற ஒரு கம்பெனி விடாம ஏறி இறங்கிட்டேன். ஒருத்தனும் வேலை தர மாட்டேங்கிறான். எல்லாம் அவனால வந்தது. யாரால? அதான் அன்னைக்கே சொன்னேனே, அந்த பிரஸ்ல எவனோ என்ன பத்தி தப்பா வச்சு வச்சானு. அது இன்னும் புகஞ்சுக்கிட்டே இருக்கு. மத்தி வச்சுவ யாருன்னு அவங்கிட்டே கேட்க வேண்டியதானே? நேரா அங்க இருந்தா வரேன். யாருன்னு சொன்னாங்களா? அவங்களுக்கே யாருன்னு தெரியல. ஆனா அவங்க சொன்ன அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம அத்தானா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? அவருக்கே உன் வேலையை கெடுக்கணும்? அதான் எனக்கும் புரியல. காமாட்சி அம்மா, நான் எடுக்க போற படத்தினுடைய கதையை சொல்ல போறேன். அதை வெற்றி படமாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. முனுசாமி, திருவிளையாடல் படம் பார்த்திருக்கீங்க? பாத்துட்டேனே. சின்னச்சாமி அண்ணே. தில்லானா மோகனாம்பாள் பார்த்திருக்கீங்க? பார்த்தாச்சுண்ணே.
எங்க விட்டு பிள்ளை அதுவும் பாத்துட்டேண்ணே. சகலகலாவல்லம் பார்த்தாச்சு. அண்ணாமலை 5 வாட்டி பார்த்தாச்சுண்ணே. சூப்பர் ஸ்டார் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையாண்ணே. இருக்காது. ஏன்னா நான் எடுக்க போற படத்தினுடைய டைட்டில் சூப்பர் ஸ்டார். இப்ப நான் அந்த கதையை சொல்ல போறேன். நீங்க 2 பேரும் இது மேல சத்தியம் பண்ணுங்க. எதுக்குண்ணே? ஏன்னா இந்த கதையை என்கிட்ட கேட்டு வேற எவங்கிட்டயாவது சொல்லிட்டீங்கன்னா பண்ணுங்க. சத்தியம். சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். நம்புறீங்க, கவுத்திராதீங்க. என் கதையில டைட்டில் முடிஞ்ச உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெள்ள குதிரையில வர்றா. டக டகா டக டகா. அண்ணே ஏற்கனவே வெள்ளை குதிரையில வந்துட்டாருண்ணே. சரி, கருப்பு குதிரையில் வருகிறார். அண்ணே கருப்பு குதிரையில வந்தாச்சுண்ணே. குதிரையை விடு, நடந்து வர்றார். இப்ப என்ன பண்ணுவேன்? அடடா புதுமையா இருக்குதுண்ணே. அசத்திட்டீங்க என்ன. ஏண்டா, நடந்து வர்றது புதுமையா? இந்த மாதிரி எத்தனை பேரை கவுத்தி இருப்பீங்க? அண்ணே அங்க நிஜமாவே ரஜினி ஸ்டைல நடந்து வர்றது யாரு? வேற யாரும் இல்ல, என் பையன் தான். பட்டணத்துல இருந்து வர்றான். மீதி கதை சொல்லுங்கண்ணே. கதை சொல்ற மூட்ல இல்ல, நாளைக்கு வாங்க. யோ, அண்ணே. இந்த கதையை யாருகிட்டயும் சொல்லக்கூடாது, சத்தியம் பண்ணிருக்கீங்க. நம்புங்கண்ணே. ஆ, போயிட்டு வரேண்ணே. போங்க. பாப்பா. வாடா தனபால், வா. இந்த ஒரு ஐட்டத்தை வச்சுக்கிட்டே அலையறா. ஏண்டா இந்த மாசம் அப்பா பணம் அனுப்பலன்னு வந்துட்டியா? எக்ஸாம் முடிஞ்சது அதான் வந்துட்டேன். பரீட்சை அப்படி எழுதி இருக்க. என் முன்னாடி உட்கார்ந்த ராமசாமி ரிசல்ட் பொறுத்து தான் என் ரிசல்ட். இதே விஷயத்தை வச்சு நான் ஒரு சப்ஜெக்ட் எழுதி இருக்கேன். சோமு கீமு 2 மாணவர்கள். ஐயோ ஆரம்பிச்சாரே. வாடா, வந்து சாப்பிடு. நான் வரேன். அந்த மாணவர்கள் இந்த காலத்துல பெத்த பிள்ளைகிட்ட கூட சத்தியம் வாங்கிட்டு தான் கதை சொல்லணும். ஏன்னா யார நம்புறதுனே தெரியல. சோமு கீமு, இந்த கதைக்கு யார கதாநாயகனா போடலாம்? வணக்கம் சார். வணக்கம். உங்களை பாக்குறதுக்கு தான் வந்தேன். என்னையா? ஆமா சார், அருமையான கதை ஒண்ணு உங்களுக்காகவே எழுதி வச்சிருக்கேன். அதுல நீங்க நடிக்கணும் சார். எனக்காக கதை எழுதாதீங்க. ஆ. மக்களுக்காக, மக்கள் சமுதாயம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நல்ல கதை எடுங்க. நான் நிச்சயமா நடிச்சு தரேன். தேங்க்யூ சார். இப்ப எல்லாம் மக்கள் உங்க பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க சார். வணக்கம். சரி சார். உடம்பு இப்படி வச்சிருக்காரு, என்ன சாப்பிடுறாரு? கரெக்ட். ஏய் 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 எப்படா வந்த? 2 நாள் ஆகுது. 2 நாள் ஆச்சா? எங்க தங்கி இருந்த? பஸ் ஸ்டாண்ட்ல. பஸ் ஸ்டாண்டா? என்னடா உளர்ற நீ? உளரல மாமா. ஐயோ மாமாவா? டேய் நான் உங்க அப்பன்டா. என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா. டேய் என்னடா உங்க சித்தப்பாங்கறா? அதானே எனக்கும் புரியல. இல்லையா எல்லாத்தையும் பார்த்து பயந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான். மச்சானா? டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு மாசம் ஒழுங்கா பணம் அனுப்பி வச்சனடா. அது பணக்குறை இல்ல, மனக்குறை பெரியப்பா. மனக்குறையா? என்னடா மனக்குறை? என் மனசு திருடு போயிருச்சு. டேய் யாரா திருடுது? அவதான் தாத்தா. அவதான். தாத்தாவா? டேய் புரிஞ்சுதா? என் பையனை என் தங்கச்சி பொண்ணு சுத்தமா வளர்ச்சி. என்னடா ஒரே அடியா இழைச்சிட்ட? என்னவா பண்றது? ராப்பகலா படிப்பு படிப்பு படிப்பு. ஏமா இந்த பொண்ணு அதுவா? அந்த பொண்ணு பேரு சாந்தி. அதோ பக்கத்துல போறாரு, அது அவளோட அப்பா. மிலிட்டரியில இருந்தாரு. நம்ம ஊர்ல நிலம் வாங்குனாங்க. அந்த பொண்ணு படிப்பும் முடிஞ்சு போச்சு. இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அம்மா ஒரு சின்ன வேலை இருக்கு, வந்துடுறேன். என்னடா அவசரமா போற? டேய் பழம் நழுவி பால்ல விழுந்துருச்சுன்னு சொன்னா பழசு, வாயில விழுந்துருச்சுன்னு சொல்றதான் புதுசு. நம்ம எங்கேயே தேடிட்டு இருந்தோமே சாந்தி, அவன் எங்க கிராமத்துல தான் இருக்கா. உடனே புறப்பட்டு சக்சஸ் சக்சஸ். சாந்தி சாந்தி. என்னடா இது சாந்தி சாந்தின்னு ஆடுறான்? எல்லாம் உன் தங்கச்சி பொண்ணு நினைச்சுதான். டேய் என் தங்கச்சி பொண்ணு சரசிடா. இவன் சாந்தி சாந்தின்னு கத்துறான். இல்ல முதலாளி, சாந்தி முகூர்த்தத்தை சீக்கிரமா வைக்க சொல்லி சூசகமா சொல்றாரு. டேய் என்னடா ஆச்சு? வந்தது வராதுமா எங்க பரப்பிட்ட? ஏண்டா உன் கல்யாண விஷயம் என்னடா ஆகுறது? அது விஷயமா தான் போறேன். ஓஹோ என் தங்கச்சி வீட்டுக்கு தான் போறியா? என் வருங்கால காதலி வீட்டுக்கு போறேன். வருங்கால மனைவின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் வருங்கால காதலிங்கிறானே, பெரிய குழப்பமா இருக்கு. இதே குழப்பம் தான் எனக்கு இருக்கு. அதை கிளியர் பண்ணிக்கதான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அப்ப சரசுகதி வேணும்னா நீங்க, நான் வேணும்னா எனக்கு 1 மாசம் டைம் கொடுங்க. என் சாந்தி என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு கேட்டு நான் என் முடிவு சொல்றேன். 1 மாசத்துல முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் தான், முடிக்க முயற்சி பண்றேன். சரி, இன்னைக்கு மே 16, ஜூன் 15க்குள்ள முடியலையானால் நான் சொல்ற சரசுவத்தா நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த கண்டிஷனுக்கு நீ சம்மதமா? சம்மதம். ஏன்னா நீங்க வருஷத்தை சொல்ல, இதுக்கிடையில ஏதாவது தில்லு முள்ளு பண்றதோ, எங்க காதலை முறியடிக்கிறதுக்கு சதி திட்டம் பண்றதோ கூடாது. இதுக்கு நீங்க சம்மதமா? சம்மதம். ஏங்க இங்க தனபால் வீடு எங்க? அதான் தனபால் வீடு. அத உட்காந்துட்டு இருக்காரு, அவர் தான் தனபாலோட அப்பா. அவங்க அம்மா எங்க? உள்ள போய் கேளு.
அழுது அழுது தண்ணியே முடிஞ்சு போச்சு. அப்பா பரீட்சை எழுதிட்டு வர்றேன்னு சொன்னவன் வர்ற வழியில கிணத்துல விழுந்து செத்து போயிட்டாளே. சாகுற வயசாயுது. நம்மள எல்லாம் அனாதையா விட்டுட்டு போயிட்டானே சார். பரீட்சை எழுதிட்டு நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வாடா. முன்னாடியே போயிட்டானே சார். யார் நீ? செத்து போயிட்டானு உங்க பையன் தனபால். அவன் உயிர் நண்பன் சார். உயிர் எப்படி சார்? ஐயா, நீ நினைக்கிறபடி உண்மையிலே சாகல. என் கதாபாத்திரம் ஒண்ணு கிணத்துல விழுந்து செத்து போச்சு. பாத்திரமா? ஆமா, அத தத்துருவமா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் நீ வந்துட்ட. உட்கார், கேளு. கிணத்துல விழுந்து நோண்டி எடுக்கும்போது அதான். நாரிடுச்சு. எப்ப வந்த? ஒரு பாத்திரம் கிணத்துல வந்துச்சு, அப்பயே வந்துட்டேன். உன்கிட்டயே கதை சொல்லி இம்சை பண்றாரா? எப்படிடா நீ தாங்குற? என்ன பண்றது? இங்க இருந்தா நம்ம கதை கந்தலாட வா போலாம். ஏய், என் அருமை உங்களுக்கு என்னடா தெரியும்? ம், இந்த கதைக்கு யார கதாநாயகனா போட்டா கரெக்டா இருக்கும்? தனபால் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான், அந்த ஊரை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கான். அதான் ஒரு 4 நாள் ஜாலியா இருந்து போலாம் வந்தேன். தம்பி, இந்தாங்க பில்லு. பில்லா? ஏங்க, இன்னும் நான் போட்டுக்கிற துணியாவுக்குள்ள அதுக்குள்ள எப்படி லாண்ட்ரி பில் வரும்? கிண்டலா? இப்ப நீங்க காப்பி சாப்பிட்டீங்களே, அதுக்கு பில்லு. ஏண்டா நீங்க என்ன மெஸ்ஸா நடத்துறீங்க? ஆ, இந்த மாதிரி வசூல் பண்ணித்தான் நான் சூப்பர் ஹிட் பிலிம் தயாரிக்க போறேன். என்னுடைய படம் ஆரம்பத்துல அப்படியே மச்சான், சாந்தி இந்த ஊர்ல இருக்கே, எங்க இருக்கா? அதோ ஏணி இருக்குல்ல, சரி போய் பார்க்கலாமா? அதுக்கு பக்கத்து வீடு. அடியா கெங்கம்மா, என்னங்க? யார் வந்திருக்கான்னு பாரு. அடடே, நீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் அப்படியே இருக்கீங்க. ஆமா, இவங்க யாரு? இது என் ஒய்ஃப், பேரு நிர்மலா. வணக்கம். நான் சொல்லல, இவங்க வீட்டுல தங்கி இருந்துதான் காலேஜ்ல நான் படிச்சேன். அப்படியா? வீடு கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு இருந்தான். ஏற்கனவே இந்த பசங்க தங்கி இருந்த ரூம் காலியாக போகுதுல, அதான் வாடகை கூட்டி வந்தேன். ஏய், நீ தான் அந்த ரூம் பாத்திருக்கீல்ல? பாத்திருக்கேன். இப்போ போய் பார்க்கட்டும். போயிட்டு ஆமா தங்கச்சி. ஆமா, பொண்ணு ஆசலா உறவா? உறவுதான். கொஞ்சம் வசதி இல்லாத குடும்பம் இருந்தாலும் கட்டிக்கிட்டேன். ஏன்னா உறவு விட்டுடக்கூடாது இல்லையா? என்னது? நீங்க என்ன சொன்னீங்க? உறவு விட்டுடக்கூடாதுன்னு சொன்னேன். மறுபடியும் சொல்லுங்க. உறவு விட்டுடக்கூடாதுன்னு சொன்னேன். தம்பி சிட்டி, தம்பி சிட்டி, தம்பி. செத்து போன என் தம்பி சிட்டி பாபு கூட அடிக்கடி இதையேதான் சொல்லுவான், உறவு விட்டுடக்கூடாதுன்னு. நீ எல்லாம் ஒரு புருஷனா? இதுக்குதான் இந்த மாடி கூட்டு போனியா? இப்படி பழைக்கிறத விட தூக்கு போட்டு சாவலாம். யோ, நீ ஏன் நிக்கிற? வீட்டுக்கு அவனை கவனிச்சுக்கிறேன். போ. அடி பாவி, என்ன வார்த்தை கட்டு போறா பாத்தியா? இதெல்லாம் யாரால வருது? எல்லாம் உன்னால வருது. உன்னைய நான் என்னங்க பண்றது? என் தம்பி ஞாபகம் வந்துருச்சு. தம்பி அடிச்சன்னா இதுக்கு ஒரு முடிவு பண்ணலாம். வேற வேலை பாக்குறேன்னு ரோட்ல அடிச்சு கொண்டே போடுவாங்க. கொண்டு போடி உள்ள. குட் மார்னிங். நீங்க எங்க இந்த பக்கம்? இல்ல, என் ஃப்ரெண்ட் இந்த ஊர்ல இருக்கா. நான் அவனை பார்க்கலான்னு வந்தேன். நீங்க வேற இங்க இருக்கீங்க. சரி, நீங்க எவ்வளவு நாள் தங்க போறீங்க இங்க? அது நீங்க தான் முடிவு பண்ணணும். இல்ல, ஒரு 2-3 நாள்ல முடிஞ்சிடும்னு பாக்குறேன். நல்லவேளை நீங்க இங்க வந்துட்டீங்க. எனக்கு பேச்சு துணைக்கு இங்க ஆள் இல்லாம ரொம்ப போர் அடிச்சு போச்சுங்க. என்னங்க நீங்க பேச்சு துணை இல்ல, நீங்க எந்த துணை கூப்பிடுங்க, நான் உடனே வந்து நிக்கிறேங்க. நீங்க கூப்பிடாம நான் வந்துருங்க. ஆமா, நீங்க பஸ்ல வரும்போது எதையும் மிஸ் பண்ணீங்களே? இப்பெல்லாம் நான் ரொம்ப உஷாருங்க, எல்லாம் உள்பாக்கிட்டு தான். ம், அப்ப இது இது சும்மா வச்சிருக்கிறேன், போகும்போது எடுத்து போலான்னு. இதுதாங்க என் வீடு. யூர் ஆல்வேஸ் வெல்கம். அப்படியா? நல்லா இருக்கு, வாங்க. எங்க? இல்ல, இடம் பார்த்து வச்சுக்கிட்டேன். ஒரு நல்ல நாள் பார்த்து வரேங்க. இன்னைக்கு வேற நிறைய வேலை இருக்கு. ஒரு வேலை தான் முடிஞ்சது. பாத்துங்களா? எல்லா லெட்டரையும் படிச்சு முடிச்சாச்சு முதலாளி. ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கு. ஏன் அந்த ஒரு லெட்டரை படிக்க இன்னொரு ஆளா ஏற்பாடு பண்ண முடியும்? படி. அது உங்க ஃபேமிலி மேட்டர். இருக்கட்டுமே. இந்த பாரியா, நீ எஸ்டேட்டுக்கு மட்டும் மேனேஜர் இல்ல, என் குடும்பத்திலயும் ஒருத்தன். நீ தான் படிச்சாகணும். சரி சார். யார் எழுதியிருக்கிறாங்க? வேற யாரும் இல்ல, நம்ம கல்யாண புரோக்கர் தான் எழுதியிருக்காரு. ஆஹா, நீங்க கேட்ட மாதிரியே கடவுள் இல்லைன்னு சொல்ற பையனை பெண் பார்க்க கூட்டிட்டு வந்தாராம். வெரி குட். ஆனா அம்மா தான் அவனை கண்டபடி திட்டி அனுப்பிச்சிட்டாங்களாம். அப்படியா? ஆமா சார். இப்ப அந்த பையனுக்கு வேற இடத்துல கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சான். வாட்? மீனாட்சி, நம்ம வீட்டுக்கு பொன் பார்க்க வந்தவங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டியாமே, ஏன் வாயை திறந்து பேச மாட்டியா? வருஷம் பூரா விரதம் இருக்கிற,
ஆனா யாராவது நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்துட்டா அன்னைக்குன்னு பார்த்து வாயை திறந்து பேசி காரியத்தை கெடுத்துறேன். தபார், இனிமே சம்பந்தம் பேச யார் வந்தாலும் சரி, நான் தான் பேசுவேன். நீ கம்முன்னு ஊருகா போட்டுக்கிட்டு கடை. என்னம்மா வழக்கம் போல என் கல்யாண விஷயமா தகராறா? ஆமாமா, அன்னைக்கு அந்த பையனை விரட்டணும்ல, அதனால உங்க அப்பா கோவத்துல குதிக்கிறார். அச்சச்சோ, பேசிட்டேமா? உன்னோட மௌன விரதம் கலைஞ்சிருச்சே. நான் இன்னைக்கு மௌன விரதமே இல்ல. அப்படின்னா அப்பா கிட்ட ஏன் போய் சொன்னீங்க? நான் அப்படி சொல்லலன்னா இத பத்தி விடிய விடிய கேள்வி கேட்டேன்னு அறுத்துருவார். நல்ல அப்பா நல்ல அம்மா, பாவம் பொண்ணு.